என் அன்பு பிள்ளையே, நீ கேட்ட வெற்றியின் மாற்றத்தை தருவதற்கு நான் வந்திருக்கின்றேன். இதோ நீ வெற்றி வெற்றி என்று சொல்லி துள்ளி குதிக்கும் அளவுக்குத்தான் உன் வாழ்க்கையின் துணையை உன்னிடத்தை சேர்க்கும் காலத்தை வந்து விட்டேன். இதோ நம்பிக்கையோடு காத்திருந்தாய் அல்லவா? எனக்கானவர் எப்பொழுது வருவார் என்று நினைத்து கொண்டு ஏங்கிக் கொண்டு இருந்தாய் அல்லவா? உன் ஏக்கத்திற்கெல்லாம் தீர்வு சொல்லும் விதமாக உன் மனம் ஏக்கத்தை தீர்த்து வைத்து நீ கேட்ட உறவாகவே உன் வாழ்க்கை துணை வரத்தான் போகிறாய். நடப்பதை பொறுத்திருந்து பார். இனி இந்த அப்பனின் ஆட்டம் களை கட்டப் போகும் தருணமும் வந்துவிட்டது. யார் ஒருவரின் வருகை உன் மகிழ்ச்சி இங்கு நீ துள்ளி குதிக்கப் போகிறாய் என்று எனக்கு தெரிந்துவிட்டது. அப்படி இருக்கும் பட்சத்திலே நான் உனக்கான நலனை எப்படி தராமல் இருப்பேன் என்று எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய். வந்ததெல்லாம் வந்துவிட்டு போகட்டும். எந்த ஒன்றிற்காக நீ எதையோ நினைத்தாயோ அந்த ஒன்றையே நான் தருவேன் என்று இங்கு சொல்லிக் கொண்டு இருந்தேன். உன் உள்ளத்தில் நிறைந்தவரை நான் இங்கு கண்டுபிடித்து விட்டேன். இவர்தான் உன் வாழ்க்கைக்கு பொருத்தமானவர். இவர்தான் உன் குணத்துக்கு ஒப்பானவர். உன் நல குணங்களை எல்லாம் நான் எடுத்து சொல்லிவிட்டேன். அவர் இனி உன்னிடத்தில் வந்து சேர்வது என்று உறுதியாகிவிட்டது. என் மீது தீர்க்கமான நம்பிக்கையை வைத்திருக்கின்றாய். அப்படி இருக்கும் பட்சத்திலே உனக்கான நல்லதை நான் சரி பண்ணத்தானே வந்து இருக்கின்றேன். கேட்ட முடிவை கேட்ட விதத்திலே நான் தர வந்து இருக்கும் போது நீ எதற்காக அழுது கொண்டு இருக்கின்றாய்? மனதில் மாற்றமும் தெளிவும் இருந்தால், அதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இருந்தால், அடுத்தடுத்து நினைக்கின்ற காரியத்தை நான் செயல்படுத்தத்தானே இருக்கின்றேன். என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் இவ்வளவு நாளைக்கு நீ இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாய் என்று எண்ணிக்கொண்டிருந்தாய் அல்லவா? இனி அந்த கஷ்டமெல்லாம் நீ தாண்டி உன்னை வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்கின்ற நேரத்தை நீ எட்டி இருக்கின்ற போது எதற்காகவும் அழுது தவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கான நல்ல நேரத்தை குறித்தே விட்டேன் என் தங்க பிள்ளையே. இனி உன்னை நான் காத்திருக்க வைக்கப் போவதே கிடையாது. எந்த ஒரு தருணமாக இருந்தாலும் சரி, நீ என் காலடியில் வந்து சரணடைந்த பிறகு உன் உள்ளத்தில் உள்ள அனைத்து கவலைகளுக்கும் நிரந்தர தீர்வாகவே இந்த சாய்தேவன் நாட்களை குறித்து விட்டேன். விடுகின்ற விடியற் பொழுது உனக்கானதாகத்தான் இருக்கப் போகிறது. நீ கேட்ட விஷயத்தை நான் உனக்கு தரத்தானே போகிறேன். நீ நினைக்கின்ற வாழ்க்கை உன்னை வந்து சேரும் நேரமும் காலமும் வந்து விட்டது. உனக்கு நல்லதொரு தருணத்தை தர இருக்கும் போது எதற்காக அழுது தவித்து கொண்டு இருக்கின்றாய்? இதோ உன் துணை உன்னை நோக்கி வந்து விட்டார். நீ நினைத்தது நடக்கும் பார். உள்ள பாரத்தை என்னிடம் ஒப்படைத்து விட்டாய். இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் நடந்து முடிந்து விட்டது என்று யார் ஒருவர் சொன்னாரோ அவரே உன்னை தள்ளிமிர்ந்து பார்க்கும் வண்ணம் உனக்கான ஒன்றை உன் கரம் பற்றி தந்து எப்படி கிடைத்து விட்டது என்ற ஆச்சரியத்திலும் வியப்பிலும் அவர் உனக்கானதை எப்படி நீ அங்கு பெற்றிருக்கிறாய் என்று கேள்வியும் எழுப்பத்தான் போகிறார். அப்படி ஒரு நிலையை என் பிள்ளைகளுக்கு சாதகமான தீர்ப்பை வழங்குவது நான் வந்து இருக்கும் பொழுது நீ மனம் தளர்ந்து விடாதே. என் பிள்ளையே, உன்னுடைய ஒவ்வொரு நிலையையும் நான் அங்கு கண்காணித்து கொண்டு தான் இருக்கின்றேன். நீயோ நினைத்து கொண்டு இருக்கின்றாய் நான் இங்கே முன்னேறி கொண்டிருக்கின்றேன். 4 அடி முன்னேறி சென்று கொண்டிருந்தால் அங்கு ஒரு அடி பின்னோக்கி வந்து கொண்டுதான் இருக்கின்றேன். இதில் முன்னேற்றம் எங்கே இருக்கின்றது என்று தானே கேட்கிறாய்? என் தங்க பிள்ளையே, இந்த இடைப்பட்ட தூரத்தையும் காலத்தையும் நீ கணக்கில் எடுக்காதே. அந்த இடைப்பட்ட காலத்திலும் தூரத்திலும் நீ எவ்வளவு பெரிய விஷயத்தை செய்திருக்கிறாய். உன்னுடைய நிலைமையில் வேறு யாரும் இருந்தால் அங்கு எப்படி மீண்டு வருவார்கள்? நீயாவது கண்டு அங்கு மீண்டு வந்து கொண்டு இருக்கிறாய். அதனால தான் இப்படியெல்லாம் உன் வாழ்க்கையின் பயணம் மாறிக்கொண்டே இருக்கின்றது. நிச்சயமாக சொல்கிறேன், உன் மகிழ்வின் தருணத்தை நான் உனக்கு தருவதற்காக வந்திருக்கும் பொழுது நீ எதற்காக பிள்ளையே மனம் வருந்தி கொண்டே இருக்கின்றாய்? நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கத்தான் செய்யும். ஆனால் அதையும் தாண்டி வருவதுதானே வாழ்க்கை. எல்லா விஷயத்திலும்
உனக்கு ஏதோ ஒன்றை இழந்து விட்டது போல் அங்கு தோன்றிக் கொண்டிருக்கின்றதா? யார் சொன்னது இழந்து விட்டாய் என்று? என் பிள்ளைகளுக்கான ஒன்றை, மிகச் சிறப்பான ஒன்றை நான் கொடுப்பதற்காக வந்து இருக்கும்போது நீ இழந்ததை பற்றி எல்லாம் கலங்க வேண்டாம். நடப்பது யாவும் என் அருளால் நடந்து கொண்டு இருக்கும்போது உனக்கான நன்மையான விஷயத்தை தான் நான் தந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நம்பிக்கையின் வடிவிலே உனக்கான ஒவ்வொன்றையும் நான் தருவதற்கு வந்திருக்கும் பொழுது நீ என்னை மீறி எங்கு சென்று விடப் போகிறாய்? நீயே என்னை விட்டு விட்டாலும் நான் உன்னை கரம் பற்றியது தானே. அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. என் தங்கமே, நீ எதிர்பார்த்த அந்த தருணமானது, நீ எதிர்பார்த்த அந்த விஷயமானது மிக பெரும் நல்ல முடிவை உனக்கு ஏற்றாற்போல் சாதகமான சூழ்நிலையை தான் தரப்போகிறது. எந்த ஆபத்து வந்து நெருங்கிவிடுமோ என்று நீ இத்தனை காலம் பயந்து உனக்கான விஷயத்தை செய்யாமல் இருந்து கொண்டிருந்தாயோ, இப்பொழுது அதையெல்லாம் தாண்டி உனக்கான வெற்றி பெறும் நோக்கில் அதை தருவதற்கு நான் வந்து இருக்கிறேன் என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நினைத்ததை நினைத்தபடி பழிக்கச் செய்வதற்கு இந்த சாய்தேவன் நான் இருக்கும் பொழுது எல்லாம் உனக்கு நல்லதாக நல்லபடியாகத்தான் நடக்கும். என் பிள்ளையே, உன்னுடைய ஒவ்வொரு விஷயமும் என் கண்காணிப்பில் தான் நடந்து கொண்டு இருக்கின்றது. நீ யாரை சந்திக்கிறாய், என்ன செய்து கொண்டிருக்கின்றாய், எந்த விஷயத்தில் முன்னெடுத்து செல்கிறாய், எதற்காக இப்படியெல்லாம் மனம் குழம்புகிறாய் என்று நான் உனக்கு அறிந்துவிட்ட பிறகும் நான் மௌனம் காப்பது உனக்கு விளையாட்டாக இருக்கலாம். ஆனால் அதிலெல்லாம் ஒரு மிகச்சிறந்த அலசி ஆராயும் பணி இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அந்த அலசி ஆராயும் பணியில் இறுதி கட்டத்தையும் எட்டிவிட்டாய். இனி வருகின்ற காலத்தில் உனக்கான காலமாகத்தான் இருக்கும். துன்பம் வந்து நேர்ந்து கொண்டே இருக்கின்றதை நான் எவ்வளவுதான் முயற்சிகளை செய்தாலும், எவ்வளவுதான் எனக்கான வெற்றிகளை பெறுவதற்கு அங்கு முயற்சிகள் செய்தாலும், ஆனால் எனக்கான வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கவில்லையே என்று சிந்திக்காதே. உனக்கானதிலிருந்து உனக்கு நான் ஒவ்வொரு முறையும் நம்பிக்கையும் சக்தியும் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். மன தைரியத்தையும் வலிமையும் தருவதற்கு இந்த சாய்தேவன் இருக்கும் பொழுது நீ எதற்காக பிள்ளையே அழுது கொண்டே இருக்கின்றாய்? நடப்பதும் போவதும் என்னால் தீர்மானிக்கப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது உனக்கான எல்லா விஷயத்திலும் நான் தீர்மானித்ததாகத்தான் தந்து கொண்டு இருக்கின்றேன். என் பிள்ளைகள் கேட்டதற்காக சற்றென்று கொடுத்துவிட்டு அதை வாங்கிவிட்டால் நீ மனம் கோண்டிக்கொண்டே இருப்பாய் அல்லவா? இந்த அப்பனான் அவனுக்கு இதுதான் வேலை போல் எப்பொழுதுமே நான் கொடுப்பதை கொடுப்பது போல் கொடுத்துவிட்டு எடுத்து விடுவார் போல் என்று நீ நினைக்கிறாய் அல்லவா? அது எனக்கு வேண்டாம் என் பிள்ளையே. நான் உனக்காக எதை கொடுத்தாலும் சரி, அதை நிரந்தரமாகத்தான் கொடுக்கப் போகிறேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன் வாழ்க்கையின் நலனை நான் அள்ளித்தர காத்திருக்கும் போது நீ கேட்டதை கொடுக்க போகும் நேரமும் வந்துவிட்டது. உனக்கு இதைத்தான் வேண்டும் என்று சொல்லிவிட்டாய். அதன் பிறகு எதற்காக யோசிக்கின்றாய்? நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.